سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அப்படி ஈமான் பொருந்திய பலமுள்ள இளைஞர்களை, வாலிபர்களை எப்படி தேர்ந்தெடுத்து இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியாக காட்டியிருக்கிறார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை நாம் இந்த இடத்திலே சொல்ல நினைக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, உஹதுடைய போர் நாமெல்லாம் தெரியும். உஹதுடைய போர் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடைக்கப்பட்டது, 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அங்கே போரிலே ஒரு தோல்வி முகம் காணப்பட்டது என்பதெல்லாம் நாம் உஹதுடைய போர் வரலாறை படிக்கிற பொழுது நமக்கு தெரியும். அந்த உஹதுடைய போரிலே வாலிபர்களிடத்தில் தான் இளைஞர்களாக இருப்பவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு ஆலோசனை செய்தார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகு வெற்றி கிடைத்தது என்பது உஹதுடைய போருடைய வரலாற்றை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அன்பிற்கினியவர்களே, ஆக இளைஞர்களை ஆலோசனை செய்திருக்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். காரணம், அந்த ஈமானிய பலம் அவர்களிடத்திலே அன்று இருந்தது. அந்த பலம் இன்று வர வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று ரோமர்களை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி ஒரு படை ஒன்று அனுப்பப்படுகிறது. அந்த படைக்கு ஒரு தளபதியை நியமிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. அந்த தளபதியினுடைய வயது 17 இருக்கிறது. யாருன்னு சொன்னா உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வயசு 17 தான். 17 வயசுல என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு படைக்கு தளபதியாக நியமித்து அந்த ரோமர்களை எதிர்த்து போரிட அனுப்பினார்கள். அது வெற்றி கொள்ளப்பட்டது என்பது வரலாற்றிலே நாம் பார்க்கிற செய்தி. காரணம் என்ன? அங்கே உடல் பலத்தை விட அன்பிற்கினியவர்களே அறிவு பலமும் ஈமானிய பலமும் அங்கே அந்த அவர்களிடத்திலே உசாமா இப்னு ஸைத் அவர்களிடத்திலே இருந்தது என்ற ஒரே காரணத்தினால் படைக்கு தளபதியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்றாங்க. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், இவங்க மக்காவில் இருந்து வெளியே இருந்து வந்தவங்க, வேறொரு பகுதியில் இருந்து வந்தவங்க. நாங்கள் 20 நாட்கள் அங்கே இருந்தோம். நாங்கள்லாம் வாலிபராக இருக்கிற போது ரசூலுல்லாஹ்வோடு முழுக்க இரவும் பகலும் 20 நாட்கள் அங்கே தங்கினோம். அப்படி தங்குற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள்கிட்ட இரக்கத்தோடு நடந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றினார்கள். கடைசியா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, 20 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு, இப்பொழுது நீங்கள் உங்களது நாட்டிற்கு செல்லுங்கள். இங்கு நீங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொண்டீர்களோ அதையெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் நீங்கள் சொல்லிவிடுங்கள், எத்தி வைத்து விடுங்கள். தொழுகையை சரியாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், சரியாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களை திரும்ப அனுப்பி வைக்கிற பொழுது நாங்கள் எல்லாம் வாலிபர்கள். எங்களுக்கு சரியான கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த கல்விதான் அங்கே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கல்விதான், அந்த ஈமானிய உணர்வுதான் எங்கள் பகுதியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லி மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நிறைய செய்திகளை சொல்லலாம், நேரம் குறைவு என்பதனால் ஒரு சில செய்திகளை சொல்லிக்கொண்டு முடித்து விடுகிறேன். அன்பிற்கினியவர்களே, சாதனை நிகழ்த்திய வாலிபர்களுடைய பட்டியலை பாருங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 16 வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிற பொழுது தன்னுடைய படுக்கையிலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை படுக்க வைத்து விட்டு தான் சென்றார்கள் என்பது நாம் பார்க்கிற வரலாறு. அதே போன்று உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக போகிற பொழுது வயது 17, நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று. அதே போல அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்பதான் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு. மக்காவில் 1-2 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர்கள் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்பொழுது அவர்களுக்கு வயது இருக்கிறது அல்லவா, என்ன வயசுன்னு சொன்னா 17 வயது என்று வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கல்வியை தேடி புறப்பட்டு பல பகுதிகளுக்கு செல்லுகிறார்கள். வயது அப்பொழுது 16 என்று சொல்லி வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்ட அன்பிற்கினியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதே போன்று ஸைத் இப்னு சாபித், பரா இப்னு ஆசிப், அம்ர் இப்னு ஹஜம் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாம் ஹந்தக் போரிலே, ஹந்தக் என்று சொல்லி ஒரு போர், அந்த போரிலே மேலே சொன்ன இந்த தோழர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். வயது என்னன்னு சொன்னா
15 வயதிலே அந்த போரிலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். காரணம் அந்த ஈமானிய பலம், அந்த ஈமானிய பலம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று உஹது போரிலே சாமுரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த உஹது போரிலே பங்கெடுத்துக் கொண்டவர்கள். இவர்களுக்கு அப்பொழுது வயது என்னன்னு சொன்னா 15 வயது என்று சொல்லி வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று இன்னும் ஒரு போரிலே குஸ்துன்யா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதிக்கு போர் ஒன்று அனுப்பப்படுகிறது. அதை வெற்றி கொண்டு திரும்பியவர்கள் யாருன்னு சொன்னா முஹம்மது ஃபாத்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வயது 17 என்று சொல்லி வரலாற்று பக்கங்களிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம சொல்றோம் இல்ல, புகாரி 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 என்று நம்முடைய எல்லா செய்திக்கும் ஆதாரமாக ஒரு செய்தியை சொல்றோம் இல்ல. அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தன்னுடைய வயது 18 எட்டுகிற பொழுது ஹதீதுகளை, எல்லா ஹதீதுகளையும் முழுமையாக, இன்னைக்கு லட்சக்கணக்கான ஹதீஸ், இன்னைக்கு லட்சக்கணக்கான, நம்ம ஒரு ஹதீஸ் மனப்பாடம் நம்மளால முடியல, ஒரு ஆயத்தை நம்மளால மனப்பாடம் பண்ண முடியல. அன்றிற்கினியவர்களே, லட்சக்கணக்கான ஹதீசுகளை அந்த 18 வயதிலே மனனம் செய்து முடித்திருந்தார்கள் என்பது வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தனது 18 வயதுக்கு முன்பாகவே எல்லா கல்விகளையும் கற்று மார்க்கத்திலே மிகப்பெரிய வல்லுநராக திகழ்ந்தார்கள் என்பது இளைஞர்களாக இருந்தவர்களை பற்றி வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும். இந்த மின்சார பல்பு கண்டுபிடிச்சது யாரும் தெரியுங்களா? நமக்கெல்லாம் தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன். அப்ப என்ன வயசு தெரியுங்களா அவருக்கு? இந்த மின்சார பல்பை அவர் கண்டுபிடிக்கிற பொழுது அவரது வயது 17 வயது நிரம்பி இருந்தது என்று பக்கங்களிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இளைஞர் பருவம் என்பது சாதாரண பருவம் அல்ல. அந்த இளைஞர் பருவத்தை கொண்டாட வேண்டும், போற்ற வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய பலத்தை, தன்னுடைய அறிவை ஈமானை கொண்டு பலப்படுத்திக் கொண்டு தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.